Hi friends, Assalamu alaikum. Welcome to Tamil FX Academy. Today, day 8. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ட்ரேடிங் செஷன்ஸ். ஸோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் 24 ஹார்ஸுமே ஓப்பனில் தான் இருக்கும். 5 days ஓப்பனில் இருக்கும். பட் எல்லா டைமுமே ட்ரேட் பண்ணலாமான்னு பார்த்தா அது கரெக்டாக இருக்காது. ஸோ கரெக்டான டைமில் மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும். ஸோ அந்த கரெக்டான டைம் அந்த ஒரு 4 செஷன்ஸ் என்னென்னன்றதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ட்ரேடிங் செஷன்ஸ். ஸோ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் 4 செஷன்ஸாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு நியூயார்க் செக்ஷன்ஸ். ஸோ எல்லாமே நான் இந்தியா டைம் வைஸ் சொல்கிறேன். இதில் கொடுக்குறது எல்லாமே ஜிஎம்டி டைம் வைஸ். நான் நம்மளுக்கு செட் ஆகிற மாதிரி இந்தியா டைம் வைஸ் நான் டைமிங் சொல்கிறேன். ஸோ 6:30 மார்னிங் 3:30 வரைக்கும், அதாவது 6:30 PM to 3:30 AM வரைக்கும் தான் நியூயார்க் செஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் ஹை வால்டிலிட்டி இருக்கும். ஸோ செகண்ட் செஷன் என்னென்னா லண்டன் செஷன்ஸ். ஸோ இந்தியா டைமில் ஆஃப்டர்நூன் 1:30 PMலேருந்து ஸ்டார்ட் ஆகும், நைட் 10:30 PM வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? தென் தேர்ட் என்னென்னா டோக்கியோ செஷன்ஸ். ஸோ இந்தியா டைமில் மார்னிங் 5:30 AMலேருந்து ஆஃப்டர்நூன் 2:30 PM வரைக்கும் இருக்கும். தென் ஃபோர்த் என்னென்னா சிட்னி செஷன்ஸ். ஸோ இந்தியா டைமில் 2:30 AM, அதாவது நள்ளிரவு 2:30 AMல இருந்து மார்னிங் 10:30 AM வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் லிக்விடிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ லிக்விடிட்டி அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ட்ரேடர்ஸ் அண்ட் பேங்க்ஸ் அதிகமாக ஆக்டிவாக இருந்தால் தான் லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ லிக்விடிட்டி அதிகமாக இருந்தால் தான் நம்மளால் பெட்டர் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் லண்டன் ப்ளஸ் நியூயார்க் ஓவர்லேப்பில் மிக அதிகமாக லிக்விடிட்டி இருக்கும். ஸோ அதுதான் பெஸ்ட் டைம். எது பெஸ்ட் டைம் டு ட்ரேட்னா லண்டன் ப்ளஸ் நியூயார்க் செஷன்ஸ் தான். ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, இந்த டைமிங்ஸ் டே லைட் சேவிங் டைம் அப்படின்றதுனால மார்ச்லேருந்து நவம்பர் வரைக்கும் 1 hour முன்னாடி ஷிஃப்ட் ஆகும். அப்போது லண்டன் செஷன் ஆஃப்டர்நூன் 12:30 PMக்கு ஸ்டார்ட் ஆகும். நியூயார்க் செஷன் ஈவினிங் 5:30 PMக்கு ஸ்டார்ட் ஆகும். நியூயார்க் அண்ட் லண்டன் செஷன்ஸ். ஸோ இப்போ நியூயார்க் அண்ட் லண்டன் செஷன் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நியூயார்க் செஷன் அமெரிக்கா நிதி நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்போ தான் ட்ரேடர்ஸ் எல்லாமே ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் டைவ் பண்ண ரெடியாக இருப்பாங்க. ஸோ இந்தியா டைமில் ஈவினிங் 6:30 PMக்கு ஓப்பன் ஆகும், மார்னிங் 3:30 AMக்கு க்ளோஸ் ஆகும். ஸோ டியூரேஷன் எவ்வளோ இருக்குது? 9 hours. ஸோ டிஎஸ்டி காலத்தில் ஈவினிங் 5:30க்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ லண்டன் செஷன் யுனைடெட் கிங்டம் யூரோப்பியன் மார்க்கெட்டின் சென்டர். ஸோ லண்டனில் தான் யூரோப்பில் நடக்கும் பெரும்பாலான ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். இதனால் இது மிக அதிகமாக ட்ரேடிங் வால்யூம் கொண்ட செஷன்ஸ். ஸோ இந்தியா டைமில் ஆஃப்டர்நூன் 1:30 PM டு நைட் 10:30 PM, அதாவது இதுவும் 9 hours. ஸோ டிஎஸ்டி காலத்தில் மதியம் 12:30 PM தான் ஓப்பன் ஆகும். ஸோ லண்டன் உலகிலே மிக அதிக ட்ரேட் வால்யூம் செஷன்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் யூரோப்ஸ் ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ் இங்கே நடக்கும். டோக்கியோ அண்ட் சிட்னி செஷன்ஸ். ஸோ இந்தியா டைமை பொறுத்த வரைக்கும் டோக்கியோ செஷன் 5:30 AM டு ஆஃப்டர்நூன் 2:30 PM வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த செஷனில் ஜப்பானீஸ் என், அதாவது JPY பேர்ஸ் தான் மிக ஆக்டிவாக இருக்கும். ஸோ டோக்கியோ மற்றும் சிட்னி செஷன்ஸ் டே லைட் சேவிங் டைம் ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஸோ இந்த டைம் எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? சிட்னி செஷன் ஆஸ்திரேலியாவின் கேபிட்டல் சிட்டி தான் சிட்னி. ஸோ இது 4 செஷன்ஸில் மிக குறைவான ட்ரேட் ஆக்டிவிட்டீஸில் செஷன். ஸோ இந்தியா டைமில் நைட் 2:30 AM, அதாவது நள்ளிரவு 2:30 AMலேருந்து மார்னிங் 10:30 AM வரைக்கும் இருக்கும். பெஸ்ட் டைம் டு ட்ரேட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான ஸ்லைடு இது. பெஸ்ட் டைம் டு ட்ரேட் எப்போ பண்ணலாம்? ரொம்ப மேஜராக இருக்க 2 செஷன்ஸ் என்னென்னா நியூயார்க் அண்ட் லண்டன். ஸோ அந்த டைம் தான் நிறைய ஓவர்லேப் நடக்கும். ஸோ ஏன் ஓவர்லேப் பெஸ்ட்? 2 மேஜர் செஷன்ஸும் ஒரே நேரத்தில் ஓப்பனாக இருக்கும். ட்ரேடர்ஸ், பேங்க்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாருமே ஒரே டைமில் ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ அதனால் ப்ரைஸ் மூமெண்ட்ஸுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த டைம் பெஸ்ட் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியா டைமில் இந்த ஓவர்லேப் விண்டோ 6:30 PMலேருந்து நைட்டு 10:30 PM வரைக்கும். ஸோ டிஎஸ்டி காலத்தில் ஈவினிங் 5:30 PMலேருந்து நைட்டு 9:30 PM வரைக்கும். ஸோ இந்த நேரத்தில் தான் மிக அதிகமாக ட்ரேடிங் வால்யூம், பெஸ்ட் ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, லண்டன் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நியூயார்க் ஓப்பன் ஆகும். இதை தான் பவர் ஹார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியா டைமில் ஈவினிங் 6:30 PM இந்த பவர் ஹார் ஆரம்பிக்கும். ஸோ இந்த நேரத்தில் ட்ரேட் பண்ணுறது மிக ஸ்மார்ட் மூவ் அப்படின்னே சொல்லலாம். சிட்னி செஷன்ஸில் ஃபாரெக்ஸ் பேர்லி மூவிங், ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப லோ வால்யூம் தான் இருக்கும், லோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ தான் பிகினிங் லெவலில் இருக்கும். ஸோ பிகினர்ஸாக இருக்கிறதுனால இந்த டைமில் நம்ம ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோன்றது ஒரு சின்ன ரீகால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் மொத்தம் 4 செஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். செகண்ட் ஒன் வந்து லண்டன் தான் வந்து மோஸ்ட் ஆக்டிவ் செஷன்ஸுன்றதை பார்த்தோம். தென் நியூயார்க்கில் வந்து ஹை வால்யூம் இருக்குன்றதை பார்த்தோம். வந்து டோக்கியோ ஏசியன் செஷன், இதில் வந்து ஜாப்பனீஸ் பேர்ஸ் தான் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஃபிஃப்த் ஒன் வந்து சிட்னி, ரொம்ப வந்து லீஸ்ட் ஆக்டிவாக இருக்கிறதுனால பிகினர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். சிக்ஸ்த் ஒன் என்ன, ஓவர்லேப் பெஸ்ட் டைம் என்னன்றதை பார்த்தோம். லண்டன் அண்ட் நியூயார்க் செஷன் தான் வந்து பெஸ்ட் டைம். Okay friends, thanks for watching. Subscribe to Tamil FX Academy. Daily forex related இருக்க எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்ஷால்லா நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம். Until then, bye.